எல்லோருக்கும் வணக்கம். பேங்க் நிஃப்டி சார்ட்டை இப்போ நம்ம பார்க்குறோம். பேங்க் நிஃப்டி சார்ட்டை பொறுத்த அளவுக்கு நேத்தைக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொன்னால், புட் சைடு தான் மார்க்கெட் இன்றைக்கான மார்க்கெட் புட் சைடு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னு சொன்னால், புட் சைடு ஏன் வரும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, நேத்தைக்கே இதுக்கான விளக்கத்தையும் சொல்லியிருந்தேன். என்னன்னு சொன்னால், இந்த இடத்துல செல்லர்ஸ், அதாவது இந்த இடத்துல என்ட்ரி ஆன செல்லர்ஸ் நல்ல ப்ராஃபிட்டில் இருப்பாங்க. ஸோ ஒரு சின்ன கேப் அப் இல்லை ஃப்ளாட், சின்ன கேப் டவுன் எதாக இருந்தாலும் இங்கேருந்து மார்க்கெட் இவங்கள டார்கெட் பண்ண முடியாது. அதனால் மார்க்கெட் கொஞ்சமாக மூவ் பண்ணிவிட்டு கீழே தான் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நேற்றுக்கு சொல்லியிருந்தோம். ஆனால் இன்றைக்கான மார்க்கெட் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் வழக்கத்துக்கு விரோதம், அதாவது நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக மார்க்கெட், அதுவும் இன்றைக்கி எக்ஸ்பைரி டே, மந்த் எண்டு எக்ஸ்பைரி டே, ஓகேவா? ஸோ இதை கனெக்ட் பண்ணி மார்க்கெட் என்னாச்சுன்னு சொன்னால் அப்சைடு, அதாவது நேத்தைக்கான ப்ராஃபிட்டை எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ, இந்த செல்லருக்கு எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி சின்னதாக ஒரு 200 பாயிண்ட்லேருந்து 300 பாயிண்ட் மார்க்கெட் நல்லா மேலே ஏறிட்டு அங்கேருந்து ஃபுல்லாக ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்லேயே முடிஞ்சிருச்சு, ஓகேவா? ஸோ இதை நம்ம இந்த சார்ட்டை நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோன்னு சொன்னால் நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னு சொன்னால் ஒரு ஃப்ளாட்டு, அதாவது இந்த ஏரியாவுக்குள்ளே தான் மார்க்கெட் மேக்ஸிமம் நாளைக்கு ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃப்ளாட்டுன்னு சொன்னால் எப்போவுமே நம்ம சொல்கிறது தான் ஒரு ப்ளஸ் 50 to 100 பாயிண்ட்டு, ஒரு 100 ப்ளஸ்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா 100 மைனஸாக இருக்கலாம், ஓகேவா? 50 to 100. ஸோ இதுதான் ப்ளஸ் ஆர் மைனஸ் தான் ஃப்ளாட் ஓப்பனிங். ஸோ இந்த ஃப்ளாட் ஓப்பனிங் நாளைக்கு நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் இங்கேருந்து மறுபடியும் சஸ்டெயின் ஆகி ஒரு வாலட்டைல் காமிக்க தான் வாய்ப்பு இருக்குது. என்னை பொறுத்தளவுக்கு ஒரு வாலட்டைல் காமிக்கும், ஆனால் ஒரு அப்சைடு மூவ்மெண்ட்லேயே மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது, ஓகேவா? ஸோ வெள்ளிக்கிழமை எப்போவுமே என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய வாலட்டைல் நடக்கும், அதாவது இந்த மந்த் எண்டு மந்த் ஸ்டார்ட்டு. ஸோ இந்த ஃபஸ்ட் வீக்காக இருக்கட்டும், லாஸ்ட் வீக்காக இருக்கட்டும், எப்போவுமே வெள்ளிக்கிழமைக்கான மார்க்கெட்டை நீங்கள் போய் பாருங்கள், நல்ல ஒரு வாலட்டைல் காமிக்கும். மேலே போனால் கீழே வர்றது, கீழே போனால் மேலே போடுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு வாலட்டைல் காமிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கான ட்ரேடிங்கில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுனாலும் சரி, கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னு சொன்னால் கேப் அப்லேருந்து மார்க்கெட் அகைன் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பாக வாலட்டைல் தான் இருக்கும். அதுவே ஒரு சின்ன கேப் டவுன், அதாவது ஒரு 51,500 இந்த ரேஞ்சு, 51,500லேருந்து 450 இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னு சொன்னால் சடனாக ஒரு 2-3 கேண்டலில் மேலே வந்துட்டுன்னு சொன்னால் திரும்ப இங்கேருந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த ஃப்ளாட் ஏரியா மட்டும்தான் கொஞ்சம் டேஞ்சர், மற்றபடி ட்ரேட் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி நிஃப்டி பாருங்கள், நிஃப்டிலையுமே சேம் பேட்டர்ன் தான். மார்க்கெட் ஒரு சின்னதாக ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகி இங்கேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சடனாக மேலே போயிட்டு திரும்ப ஃபுல் அண்ட் ஃபுல் ரேஞ்சு பவுண்டு தான். ஸோ எக்ஸ்பைரி டே அன்னைக்கு உண்டான எந்த மூவ்மெண்ட்டுமே மார்க்கெட்டில் இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் லாஸ் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மளுமே இன்றைக்கி ஒரு 100 பாயிண்ட் லாஸ் தான் ஆச்சு. ஆக்சுவலி நான் என்ன பண்ணியிருந்தேன்னு சொன்னால் பேங்க் நிஃப்டியில் கரெக்டாக இந்த இடம், ஓகேவா, மார்க்கெட் சடனாக கேண்டில் வச்சு மேலே போயிட்டு இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு பிரேக் கொடுச்சு. இந்த பிரேக்கை கணக்கு பண்ணி கரெக்டாக இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன், புட் சைடு என்ட்ரி எடுத்துட்டேன். ஸோ புட் சைடு என்ட்ரி எடுத்து கொஞ்ச நேரத்துலேயே மார்க்கெட் என்ன ஆச்சுன்னா அகைன் மார்க்கெட்டு போயிடுச்சு மேலே மாற. ஸோ இதுலேயே கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் லாஸ் ஆச்சு. ஸோ 100 பாயிண்ட் லாஸில் தான் இன்றைக்கி ட்ரேடு முடிஞ்சிருக்கு. இதே மாதிரி தான் மேக்ஸிமம் நிறைய பேருக்கு இன்றைக்கி லாஸ் தான் இருக்கு. ஏன்னு சொன்னால் இதுக்கப்புறமா என்ட்ரி ஆகணுங்களுக்குமே இந்த இடத்த தாண்டி இந்த மூமெண்ட்டை கேப்சர் பண்ண நிறைய பேரால் முடிஞ்சிருக்காது. ஏன்னு சொன்னால் இது சடன் மூமெண்ட், வித்தின் ஒரு 5 மினிட்ஸில் இந்த மூமெண்ட் சரசரன்னு மேலே போயிடுச்சு, ஓகேவா? 5 to 10 மினிட்ஸில் இந்த மூமெண்ட் நடந்துருச்சு. அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணவங்க எல்லாத்துக்குமே லாஸாக தான் இருக்கும். ஏன்னு சொன்னால் கீழே வர்றது மேலே போகிறது, கீழே வர்றது மேலே போகிறது. ஸோ இந்த ஒரு 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் மூவ்மெண்ட்லாம் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீமியம் மெல்ட்டிங் தான் ஆகும். ஸோ அதனால தான் நிறைய பெரிய ட்ரேடர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் இந்த எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அப்படியே பண்ணாலும் ஆப்ஷன் செல்லிங் தான் பண்ணுவாங்க, ஆப்ஷன் பையிங் பண்ண மாட்டாங்க. இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஓகே, நிஃப்டியை பார்த்துக்கலாம். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நாளைக்கு நம்ம சொன்ன மாதிரி தான் கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னு சொன்னால் மார்க்கெட்டுங்கிறது ஃபர்தராக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஃப்ளாட் ஏரியாவில் ஓப்பன் ஆச்சுன்னு சொன்னால் வாலட்டைல் தான் காமிக்கும். ஸோ சின்னதாக ஒரு கேப் டவுன்னாலும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதாவது பையிங் சைடுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய கேப் டவுன் அப்படின்னா மட்டும்தான் மார்க்கெட்டுங்கிறது மறுபடியும் கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் பெரிய கேப் டவுன் வர்றதுக்கு நாளைக்கு வாய்ப்பு இல்லை. ஃப்ளாட் டு கேப் அப் தான் நாளைக்கு பாசிபிலிட்டி.
சென்செக்ஸ் பார்த்தோம்னு சொன்னால் சென்செக்ஸ் சேம் பேட்டர்ன் தான், சேம் பேங்க் நிஃப்டி நிஃப்டி சேம் 3 இண்டெக்ஸுமே இன்றைக்கி சேம் பேட்டர்ன் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ஸோ இந்த பேட்டர்னில் அதில் சொன்ன மாதிரி தான் கேப் அப்னு சொன்னால் மார்க்கெட் வந்து பையிங் சைடு, ஃப்ளாட்னு சொன்னால் வாலடைல் இருக்கும், சின்னதாக ஒரு கேப் டவுன் அப்படின்னு சொன்னால் பையிங் சைடு தான். பெரிய கேப் டவுன் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை வந்துச்சுன்னு சொன்னால் மார்க்கெட்டுங்கிறது திரும்ப கீழே வரைக்கும் தான் வாய்ப்பு இருக்குது. சரியா? ஸோ இந்த நம்ம இப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த வீடியோ வந்து பார்த்தவங்க நாளைக்கு இதே மாதிரி நீங்கள் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து லைவ் அப்டேட் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட டெலகிராம் சேனல் இருக்குது. டெலகிராம் சேனலில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறது மூலமாக ஒரு சில லைவ் அப்டேட்டை வந்து நான் வந்து கொடுப்பேன். அதாவது மார்க்கெட் நல்லா இருந்துன்னா ஒரு சில கால்ஸும் கொடுப்பேன், ஃப்ரீ கால்ஸும் கொடுப்பேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்து லாபம் சம்பாரிச்சிக்கலாம். அதே மாதிரி லைவ் மார்க்கெட்டில் நான் கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன இண்டிகேஷன், அதாவது மார்க்கெட் இப்போ இந்த இடத்துல வருது, என்ன பண்ண போகுது, இதை சார்ட் வந்து இன்றைக்கான சார்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து ட்ரா பண்ணியே ஒரு சில இதை காமிப்பேன். ஸோ அதை பார்த்தும் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். நன்றி.